Hi, I'm Roshan and இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் magnetic field produced along a axis of the current carrying circular coil. ஒரு circular coilல current carry பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அதுல magnetic field create ஆகும் அப்படிங்கற பத்தின வீடியோ தான் இது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு circular coil எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு circular coil with radius r. அதுல என்ன பண்றேன், கரண்ட்டை flow பண்ண வைக்கிறேன் இந்த டைரக்ஷன்ல. ஓகே, சோ டைரக்ஷன் பாத்தீங்கன்னா it is in anti clockwise direction. ஓகே, அது கவனமான விஷயம். anti clockwise direction என்ன பண்றோம், நான் கரண்ட்டை flow பண்ண வைக்கிறேன். சோ தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு காயில்ல கரண்ட்டை flow பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு magnetic field கிரியேட் ஆகும். எந்த அளவுக்கு கிரியேட் ஆகுது அப்படிங்கறத இந்த பாயிண்ட்ல வச்சு மெஷர் பண்றேன். P அப்படிங்கற இந்த பாயிண்ட்ல வச்சு மெஷர் பண்றோம். ஓகே, so listen, circular coil and magnetic field இந்த ரெண்டும் ரிலேட் பண்ணக்கூடிய விஷயமா நமக்கு பயோட் சாவர்ட்ல இருக்கும். ஏற்கனவே போன வீடியோஸ்ல பார்த்திருப்போம். பயோட் சாவர்ட்ல யூஸ் பண்ணி தான் ஒரு கண்டக்டர்ல எந்த அளவுக்கு கரண்ட் மூலமா magnetic field கிரியேட் ஆகும் அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணுவோம்னு. சோ பயோட் சாவர்ட்ல ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, as it was cross கொடுத்தனால நம்ம என்ன பண்ணுவோம், know that mu naught divided by 4 pi I dl sin theta divided by r square. இதான் எனக்கு என்னது, dB ஓட வேல்யூ, changing magnetic field ஓட வேல்யூ. ஓகே, பட் லிசன், இந்த பாயிண்ட் 90 டிகிரி இருக்குறதுனால sin 90 என்ன கிடைக்கும், we get 1. அதனால நமக்கு என்ன ஆகுது, dB is equal to mu naught divided by 4 pi I dl divided by r square. ஓகே, இப்போதைக்கு இந்த ஃபார்முலா வச்சு தான் மத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். எதுக்கு மத்த ப்ராசஸ் அப்படி சொல்றேன்னா, லுக், ஸ்ட்ரெயிட் காயில் மாதிரி, ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் வயர் மாதிரி சர்க்குலர் காயில் கிடையாது ஆக்சுவலா. பிகாஸ் சர்க்குலர் காயில்ல பாத்தீங்கன்னா இட் கெட் செப்பரேட்டட் இன்டு டூ டைப்ஸ், ரெண்டு விதமா கிளாசிஃபை ஆகுது, a parallel component and a perpendicular component. ஓகே, இந்த டயகிராம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லிசன், in this axis, இந்த ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா, ஓகே, this may be the center part, இது ஆரிஜின் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுது, if we take sin theta, sin theta எடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா plus sin theta வருது and minus sin theta வருது. So if you take this, இது நீங்க எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், both are equal but they are in opposite direction, so they cancel each other. ஓகே, என்ன ஆகும், ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆகும். ஆனா அதே இது cos theta பாருங்க, ரெண்டுமே எனக்கு என்ன பண்ணுது, ஒரே டைரக்ஷனை பார்த்தா போகுது. So அதனால in this case we are taking dB cos theta. ஓகே, dB என்ன பண்றோம், இந்த இடத்துல dB cos theta அப்படி எடுத்துக்கோ. எதனால ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுங்கிறது இத பார்த்து தெரிஞ்சுக்கோ நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஸ்மால் எலிமெண்ட் பயோட் சாவர்ட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்மால் எலிமெண்ட் இந்த பாயிண்ட்ல தான் இருக்குது. சோ சென்டர் பாயிண்ட்ல மார்க் பண்ணனால ரெண்டு பக்கமுமே எனக்கு r வேல்யூ சேமா தான் இருக்கும். both are equal. நீங்க எந்த r வேணா எடுத்துக்கோ, அது உங்க இஷ்டம். ஓகே, சோ லிசன், dB ஓட வேல்யூ இது. சோ என்ன பண்றேன், இந்த வேல்யூ கூட cos தீட்டாவையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே, on integrating dB, dB யை இன்டகிரேட் பண்ணா பிகாஸ் எனக்கு தேவை magnetic field தான், சேஞ்ச் இன் magnetic field கிடையாது. ஓகே, சோ என்ன பண்றோம், dB யை இன்டகிரேட் பண்ணா எனக்கு b கிடைக்கும். ஓகே, சோ இந்த டேர்ம் கூட என்ன பண்றோம், எக்ஸ்ட்ராவா cos தீட்டா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். mu naught divided by 4 pi I dl divided by r square, அது கூட எக்ஸ்ட்ராவா cos theta. ஓகே, cos theta. ஓகே, சோ cos theta ஓட வேல்யூ என்னது தெரியுமா, தெரியாது. r square வேல்யூ அதுவும் தெரியாது. So it's our duty to find the value for cos theta and r square. cos theta ஓட வேல்யூ என்னது, r square ஓட வேல்யூ என்னது, இந்த ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட் தான். ஏன் அப்படினா, listen, if you take cos theta, இந்த theta அல்லது இந்த theta both are same only. Okay, so if you take cos theta formula என்னது, adjacent divided by hypotenuse. So adjacent divided by hypotenuse. theta பாருங்க, theta க்கு adjacentல இருக்குது r, which is the radius of a circular coil. Okay, and height is the z. So now what is the value for, sorry, hypotenuse, it may be r. Okay, so r ஓட வேல்யூ என்ன, எனக்கு r ஓட வேல்யூவும் தெரியாது. So by using the Pythagoras theorem, okay, by using Pythagoras theorem,
r ஓட வேல்யூ என்னது sum of the square of a two side is equal to the square of the hypotenuse ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் நமக்கு என்னது hypotenuse சைடோட வேல்யூவா கிடைக்கும் okay so listen r is equal to which means r square is equal to கூட வச்சுக்கலாம் r square is equal to r square plus z square okay எனக்கு r உம் தேவை so r is equal to root of r square plus z square okay and now I get the value இப்போ cos theta value என்ன பாத்தீங்கன்னா cos theta is equal to capital R divided by r ஓட value that is r square plus z square 1 by 2 because square root இருக்கு நம்ம இத என்ன பண்ணிக்கலாம் 1 by 2 அப்படி எடுத்துக்கலாம் okay so இப்போ இந்த values என்ன பண்ணலாம் substitute பண்ணலாம் r square க்கு உள்ள values okay r square ஓட values and also cos theta க்கு கிடைச்ச value ரெண்டையும் என்ன பண்றோம் substitute பண்றோம் ரெண்டையும் substitute பண்ணுவோம் listen b is equal to எதுல constant mu naught I divided by 4 pi இது எல்லாம் constant அதனால அதை வெளிய எடுத்துருங்க mu naught divided by 4 pi I okay உள்ள எதெல்லாம் இருக்கும் அப்படினா dl கண்டிப்பா இருக்கும் so first cos theta போட்டு last dl போடலாம் cos theta value r divided by r square plus z square 1 by 2 and அடுத்து பாத்தீங்கன்னா divided by r square இருக்கு so அதனால 1 divided by r square value it is r square plus z square okay and last term dl so இந்த ரெண்டுமே கான்ஸ்டன்ட்ஸ் தான் okay இந்த ரெண்டு எனக்கு என்னது கான்ஸ்டன்ட்ஸ் தான் so இத சால்வ் பண்ணனும் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி let me tell you one thing இந்த dl இருக்கு பாத்தீங்களா dl ஆனது change in length எது வரைக்கும் length வேரி ஆக முடியும் ஒரு சர்க்குலர் காயில் எடுத்துக்கோங்க சர்க்குலர் காயில்ல எது வரைக்கும் length மெஷர் பண்ணுவீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அது டோட்டல் லென்த்க்குள்ள மட்டும் தான் வர முடியும் அப்ப டோட்டல் லென்த்ங்கிறது சர்க்குலர் டோட்டல் லென்த் இட் இஸ் பெரிமீட்டர் அதோட பெரிமீட்டர் தான் என்னது அது டோட்டல் லென்த் சோ லிமிட் எப்படி இருக்குன்னா 0 ல இருந்து 2 pi capital R because capital R is the radius okay so let's say மீதி எல்லாம் எடுத்துருவோம் and for the calculation எல்லாம் கால்குலேட் பண்ணி எடுத்தீங்க அப்படினா mu naught I divided by 4 pi okay or okay or னே வெச்சுப்போம் divided by ரெண்டு டேர்மும் சேம் டேர்மா இருக்கு ஆனா என்ன பவர் வித்தியாசம் அப்ப பவரை மட்டும் ஆட் பண்ணா போதும் 1 by 2 இங்க 1 so on adding what we get 3 by 2 r square plus z square of 3 by 2 okay integral of dl 0 to 2 pi capital R while integrating dl என்ன கிடைக்கும் நமக்கு l கிடைக்கும் l கூட 2 pi r என்ன பண்ணனும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் because அடுத்து 0 போட்டா ஆன்சர் 0 கிடைச்சிரும் so என்ன பண்றோம் பாருங்க b is equal to mu naught I divided by 4 pi capital R divided by r square plus z square 3 by 2 l ஓட வேல்யூ எனக்கு என்னது இப்போ எனக்கு 2 pi capital R okay இன்டகிரேட் பண்ணீங்கன்னா you get l l க்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 2 pi r and the 2 pi r தான் இது so 2 pi and 4 pi gets cancel and give 2 2 கிடைக்கும் r into r become r square அப்ப b ஓட வேல்யூ என்ன ஆகுது b is equal to mu naught I divided by 2 r divided by r square divided by r square plus z square the whole power 3 by 2 okay எந்த டைரக்ஷன்ல கேட்டிங்கன்னா மேல போற மாதிரி தான் இருக்குது so I put k cap okay so அதனால k cap அப்படி போட்டுச்சு okay so the டைரக்ஷனுக்கு ஒரு லைன் இருக்கு which means என்னன்னா if current எனக்கு ஆன்டி கிளாக்வைஸ்ல போறதுனால மட்டும் தான் எனக்கு என்ன பண்ணுது டைரக்ஷன் o ல இருந்து p க்கு போகுது okay if it is a clockwise ஒருவேளை clockwise போயிருச்சு அப்படினா direction from p to o okay anti clockwise னா o ல இருந்து p க்கு போகும் from bottom to top இது clockwise ஆ இருந்துச்சு அப்படினா it is from top to bottom okay so the direction of the current will represent the direction of the magnetic field okay so இதுதான் இந்த வேல்யூ தான் ஒரு சர்க்குலர் காயில்ல கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படினா அதனால ஏற்படக்கூடிய magnetic field ஓட வேல்யூ okay so that's all for today students I hope இந்த வீடியோ ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ஆனது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் at the same time ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட okay so see you guys on the next video thank you students